சத்குருவே சரணம். சகட யோகம் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு யோகத்தில் பிறந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கே தெரியாது. அதாவது 6, 8, 12 வீடுகளில் சந்திரன் அமர்ந்திருந்தால் இது சகட யோகம். சகடன்னா சக்கரம். இவங்க 30 வயது 33க்கு தான் இவங்களுடைய வாழ்க்கையில் அந்த சகட யோகத்தினுடைய சக்தி உருவாகும். அதற்குள்ள திருமணம் செய்து விட்டாங்கன்னா இவங்கள மாதிரி ஒரு அதிர்ஷ்டக்காரங்க உலகத்திலே கிடையாது. ஏனென்றால் ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. இந்த ஊரில் சென்னையில் வீடு இருக்கும், பெங்களூரில், பாம்பேயில், டெல்லியில் தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதை தொழில் பண்ணி பழைய பணக்காரனாகி மனைவி லண்டனில் இருப்பாங்க, இவர் சிங்கப்பூரில் இருப்பார். நிறைய தொழில் பண்ணி வெளிநாடுகளுக்கு ஃப்ளைட்டில், காரில் போகிற அளவுக்கு ஃப்ளைட்டில் சுற்றி வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு வருடமும் உயர்ந்த நிலைமைக்கு போய் கோடீஸ்வரன் ஆகிடுவாங்க. சாதாரண விஷயம். சகட யோகம் எங்கேயோ கொண்டு போய் விடும். என்ன ஒன்று, ஒரு வீட்டில் ஒரு ஊரில் இவங்க நிம்மதியாக இருக்க முடியாது, சந்தோஷமாக இருப்பாங்க. பணம், புகழ், செல்வாக்கு நிறைய எக்கச்சக்கமாக இருக்கும். ஆனால் அவர்களால் ஒரு இடத்துல இருக்க முடியாது. அந்த கிரகம் அவர்களை நல்ல தள்ளிக்கிட்டே இருக்கும். வெளி மாநிலங்களுக்கு போவாங்க, வெளி நாடுகளுக்கு போவாங்க. கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய தொழிலதிபர் ஆவாங்க. இப்படிப்பட்ட ஜாதகம் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். இந்த 6, 8, 12 வீடுகளில் சந்திரன் இருந்தால் இந்த யோகம் உங்களுக்கு இருக்குது. அதுவும் 33 வயசுக்கு மேலே தான் அது வெற்றி பெறும். அதுதான் பலன் கிடைக்கும். இளம் வயதிலேருந்து கிடைக்காது. 33க்கு பிறகு தான் இந்த யோகங்கள் எல்லாம் பலன் கொடுக்க ஆரம்பிக்கின்ற அற்புதமான காலகட்டங்கள். இது நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன். அது அப்படியே பலிச்சிருக்கு. நிறைய பேர் ஆமாங்க சாமி, நீங்கள் சொன்னது தான் கரெக்டு, 33 வயசுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒவ்வொன்றா ஸ்டார்ட் ஆகுது, நல்ல விஷயங்கள் கிடைக்குது அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை மட்டும் பண்ணுங்கள். இறைவன் மேலே அந்த நல்ல இறைவன் மேலே நம்பிக்கை வைங்க. கோயிலுக்கு போங்க, சின்ன சின்ன தர்மங்கள் செய்யுங்க. நீங்கள் வாழ்க்கையில் போய்கிட்டே இருங்க. இந்த சகட யோகம் 33 வயசில் உங்களை எங்கேயோ கொண்டு போய் தூக்கி விடும். உங்கள் மனைவியோட யோகம் உங்களுக்கு சேர்ந்துடும். இதில் சந்தேகம் வந்தால் ஜனனகால ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. அதை நான் பார்த்து விளக்கங்களை சொல்கிறேன். ஏதாவது கொஞ்சம் தடங்கள் இருந்தால் பரிகாரம் சொல்கிறேன், அதை செய்யுங்க. உயர்ந்த இடத்துக்கு வந்துடுவீங்க. இதுபோல் அற்புதமான ஜாதகம் நிறைய பேர் அவங்களுக்கு தெரியாமலே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. உங்கள் ஜாதக நோட்டு எடுத்து பாருங்கள். இதை மாதிரி கிரகங்கள் இருந்தால் என்னை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, நான் பார்த்து சொல்கிறேன். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். வணக்கம்.